வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது. அவங்க ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. கொல்லங்குடி பக்கத்துல அரியாக்குறிச்சின்னு அந்த ஊர் இன்னைக்கும் இருக்கு. அந்த ஊருக்குள்ள இருக்கிற காட்டுக்குள்ள அவங்க ஒரு சிறு பெண்கள் படையோட உள்ள போய் மறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல உடையாள்னு ஒரு 12 வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா. பிரிட்டிஷ் படை வருது, தேடி பாக்குறாங்க. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரியல. இந்த பொண்ணை கூப்பிட்டு கேக்குறாங்க, வேலுநாச்சியார் எங்க போயிருக்கிறா தெரியுமா உனக்கு? தெரியும். அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும். வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும். சரி, எந்த பக்கம் போயிருக்கா சொல்லு. எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும், ஆனா உனக்கு சொல்ல முடியாது. பிரிட்டிஷ் தளபதி சொன்னா, 12 வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு. நீ இப்ப வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்னை 2 துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டுருவேன். 12 வயசு பொண்ணு, ஆடு மேய்க்கிற பொண்ணு. வேலுநாச்சியார அதிகபட்சம் 2-3 தடவை பார்த்திருப்பா, அவ்வளவுதான். இந்த சின்ன பொண்ணு சொன்னா, 2 துண்டா இல்ல, நீ என்னை 8 துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எறிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சின்ன பெண் சொன்ன. அந்த ஈவு இறக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணு 2 துண்டா வெட்டி போட்டு போயிட்டு. இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலுநாச்சியார் அந்த பிள்ளை எந்த இடத்தில் வெட்டுப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளைய தெய்வமாக வழிபட்டு கொண்டது. அந்த பொண்ணோடைய நினைவாத்தான் குயிலி தலைமையிலான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க. அந்த படைக்கு உடையாள் படை அப்படின்னே பேர். Download ShareChat.